Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல HIV guidelines ஓட part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது chapter specific guideline series போயிட்டு இருக்கு. So part 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த HIV part 1 பார்த்துட்டு இந்த HIV part 2க்கு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். So செகண்டா பார்க்க போற கைட்லைன் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்சிங் ஹெச்ஐவி கோட்ஸ். சீக்வென்சிங்னா என்னன்னா எந்த கோடை ஃபர்ஸ்ட் கொடுப்போம், அதாவது பிரின்சிபல் டயக்னோசிஸா கொடுப்போம், முதல்ல கொடுப்போம், அடுத்தடுத்து எந்தெந்த கோட்ஸை நம்ம அசைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி தான். இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கொடுக்குற இன்பேஷன் டிஆர்ஜி அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா முதல்ல கொடுக்குற கோடு வச்சுதான் அந்த ஃபர்ஸ்டா நம்ம அசைன் பண்றோம் இல்லைங்களா பிரின்சிபல் டயக்னோசிஸ், அதை வச்சுதான் அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்டே போகும், அதாவது அந்த பில்லிங்கே போகும். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குற கோடு, அப்புறம் ஒரு சில செகண்டரி கோட்ஸ், அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு என்னன்னா ஒரு டிஆர்ஜி புல் பண்ணும். டிஆர்ஜி என்னன்னா ஒரு டிஆர்ஜின்னு ஒரு நம்பர் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி தான் பில்லிங் போகும். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ பில் போடலான்ற மாதிரி அந்த டாலர் அமௌண்ட் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா. ஸோ அதனால இப்போ எப்படி வந்து நம்ம அந்த ஹெச்ஐவி கோர்ஸ் வந்து அசைன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. இதே ஓபி சைடு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ் சொல்றாங்களா, அதுல வந்து பிரைமரி டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓபி ஐபி அந்த மாதிரி பார்க்காம ஜென்ரலா இப்போ நீங்க பிகினரா இருக்கும் பொழுது நீங்க ஜென்ரலா எல்லாமே தான் லேர்ன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணி வச்சதான் இன்டர்வியூல வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்பொழுது ஈஸியா இருக்கும். அப்புறம் நீங்க ஸ்பெஷாலிட்டிக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இந்த கைட்லைனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட லேர்ன் பண்ணலாம். பட் ஒரு பிகினரா இருக்கும் பொழுது டெஃபினட்டா நீங்க இது எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் போவோம். நீங்க ட்ரைனிங் போகும்பொழுதும் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரைனிங் போகும்பொழுது பிரின்சிபல் டயக்னோசிஸ்னா என்ன, பிரைமரி டயக்னோசிஸ்னா என்ன, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தெரியாததுனால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ இங்க கொடுத்துருக்கேன். ஆல்ரைட், பேக் டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அண்ட் சீக்வென்சிங் ஆஃப் ஹெச்ஐவி கோட்ஸ். எப்படி நம்ம செலக்ட் பண்ணி எந்த கோட்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம் அண்ட் அதை வந்து எப்படி சீக்வென்ஸ் பண்ண போறோம், எதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 3 கைட்லைன்ஸ் இருக்கு. பட் இந்த கைட்லைன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடியும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து நான் ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்களையும் மைண்ட்ல வச்சு தான் நான் சொல்றேன். அதனால கொஞ்சம் டீட்டெயிலா போகுது. ஸோ ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்டா நீங்க இதை எடுத்துக்கோங்க. இங்க வந்து B20 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மெடிக்கல் கோட். எந்த மெடிக்கல் கோடு, எதுக்கான மெடிக்கல் கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்டமேட்டிக் ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸுக்குரிய மெடிக்கல் கோடு இந்த B20 தான். இன்னொரு கோடு இருக்கு. இந்த எய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான கோடு வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து B20, இன்னொன்னு வந்து Z21. Z21 அப்படிங்கிற கோடு எதுக்குரிய கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி குறிய கோடு. சோ இப்ப இது பார்க்கும் பொழுது நம்ம ஒரு 2 விஷயம் முதல்ல தெரியணும் நமக்கு. சிம்டமேட்டிக்னா என்ன, ஏசிம்டமேட்டிக்னா என்ன அப்படின்னு. சோ அப்படி தெரிஞ்சாதானே நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளால வந்து கோடு கரெக்டான கோடு எடுக்க முடியும். ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா என்னன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி வந்துருச்சு, ஆனா அது ஆக்டிவான ஸ்டேஜ்ல இல்ல. அதுக்குரிய இதுல வந்து சிம்டமேட்டிக்னா எதை பெரிய மெயினா வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில சிம்டமேட்டிக் ஹெச்ஐவி அப்படின்னா என்னன்னா ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவினா என்னன்னா எப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கு, ஆனா அதே பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கப்போசி சார்கோமா, அந்த கப்போசி சார்கோமா கேன்சர் இருக்கு, அப்படி இல்லாட்டி கேண்டிடியாசிஸ் இருக்கு, இல்லாட்டி டியூபர்குலோசிஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா சிம்டமா வெளிவருது. சிம்டமேட்டிக்கா சிம்டம் இட்ஸ் நாட் அ சிம்டம், சிம்டமேட்டிக்கா வெளியே வருது, அதாவது வெளியில தெரியுது. இன்ஆக்டிவா இருந்த அந்த ஹெச்ஐவி காரன் இப்போ ஆக்டிவா வெளியில தெரிய ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா, அதுக்கு இந்த டிசீஸ் எல்லாம் இப்ப ஹெச்ஐவி வந்துச்சுனாவே என்ன ஆகும், இம்யூன் சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வரும் பொழுது இவன் வந்து ரொம்ப இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் ப்ரோன் என்ன சொல்றது உள்ளடக்கும் பொழுதா இல்ல அவனுக்குள்ள அது வெளிப்படுத்துற போது அவனுக்கு அந்த டிசீஸ் எல்லாம் வரும்போது அததான் சிம்டமேட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உள்ள இருந்த அந்த ஹெச்ஐவி காரன் இப்ப வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஆக்ட் ஆகி எய்ட்ஸ் தான் மாறிட்டான், சிம்டமேட்டிக்கா மாறிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கு, ஆனா எந்த வித உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு, அது இப்ப என்ன சொல்றது வெளியில எதுவுமே காமிச்சுக்காம அப்படியே வந்து ஏசிம்டமேட்டிக்கா இருக்கு, சிம்டம்ஸ் எதுவுமே காமிக்கல.
இதுல சிம்டம்ஸ் அப்படின்னு மெயினா எதை சொல்லுவாங்கன்னா, ஹெச்ஐவி கூட சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து சில டிசீஸ்லாம் அசோசியேட் ஆயிருக்கும். அந்த சிம்டம் இதுல வந்து நீங்க இந்த ஃபீவரு, இல்ல ஏதோ வாமிட்டிங், ஸ்டொமக் பெயின் அந்த சிம்டம்ஸை இதுல அப்படி குழப்பிக்காதீங்க. இந்த சிம்டமேட்டிக்கே வேற. ஸோ இப்போ ஒருவேளை முன்னாடி சொன்ன மாதிரி கேண்டிடியாசிஸ் இல்ல ஹெர்ப்ஸ் வைரஸ், ஹெர்ப்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஜோஸ்டர் இருக்கு. அது 2ல இல்லாட்டி இன்னொன்னு என்னன்னா மேக்ஸ் சொல்லுவாங்க, பிசிபி சொல்லுவாங்க, பிஎம்எல் சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்ன லிம்ஃபோமா, கப்போசி சார்கோமா, கேண்டிடியாசிஸ் அந்த ஓரல் த்ரஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நிறைய டிசீஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹெச்ஐவி வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருந்து ஆக்டிவா இருக்கு, எய்ட்ஸுக்கு மாறி இருக்கு, சிம்டமேட்டிக்கா மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க கூகுளே போயிட்டு ஹெச்ஐவி அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் சிம்டம்ஸ், சிம்டமேட்டிக் ஹெச்ஐவி அப்படின்ற மாதிரி போடுங்களேன். போட்டுட்டு நீங்க ஒரு சில இதுல என்ன பண்ணா மேல ஃபீவர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இது பண்ணாதீங்க. உள்ள வந்து ஹைப்பர் லிங்க்ல வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஏசிம்டமேட்டிக் இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் டிசீஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 டிசீஸ் மாதிரிக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த டிசீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஐவி கூட ரிலேட் ஆகி அது ஒரு எய்ஸா கன்வெர்ட் ஆன, அதாவது இந்த சிம்டமேட்டிக்கா வெளியில வந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ பொதுவாவே அந்த கண்டிஷன்ஸ் அந்த டிசீஸ் எல்லாத்தையுமே நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சில டிசீஸ் அந்த 12 டிசீஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன், இதெல்லாம் ஹெச்ஐவி கூட அசோசியேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு அதிகமா இந்த மாதிரி டிசீஸ்லாம் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு, இம்யூன் சிஸ்டம் வந்து டவுன் ஆகிறதுனால. அதனால இதை வந்து எய்ட்ஸ் ரிலேட்டட் கண்டிஷன் இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்டமேட்டிக் இதுதான் வந்து சிம்டமேட்டிக் ஹெச்ஐவியாவும் நம்ம வந்து இப்போ கோடிங்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணி கோட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கைட்லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேஷண்ட் அட்மிட்டட் ஃபார் ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன். ஆல்ரைட், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷனுக்காக அட்மிட் ஆகுறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உதாரணத்துக்கு எய்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா, இல்லாட்டி ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கு, ஹெச்ஐவி இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பேஷண்ட் கப்போசி சார்கோமாவுக்காக அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, B20 அந்த எய்ட்ஸ் கோட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபர்ஸ்டா கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன கண்டிஷனுக்காக வந்திருக்காங்களோ அந்த ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் லைக் கப்போசி சார்கோமா நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அதை செகண்டரியா கொடுத்துட்டு அப்புறம் வேற என்னென்ன டிசீஸ்லாம் இருக்கோ மற்ற எதெல்லாம் மீட் ஆகுதோ எதெல்லாம் கோட் பண்ணணும்ன்ற மாதிரி வருதோ அந்த கோட்ஸ் எல்லாம் நீங்க அடிஷ்னலா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கைட்லைன் என்ன அப்படின்னா, பேஷண்ட் வித் ஹெச்ஐவி டிசீஸ் அட்மிட்டட் ஃபார் அன்ரிலேட்டட் கண்டிஷன். அன்ரிலேட்டட் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அந்த ஹெச்ஐவி அசோசியேட்டட் கண்டிஷனுக்காக வந்து பேஷண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அதுக்காக தான் வராங்க, அதுக்காக தான் அட்மிட் பண்றாங்க அப்படின்னா எப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷனே இல்லாம, தொடர்பே இல்லாம வேற ஏதோ காரணத்துக்காக, அதுதான் அன்ரிலேட்டட் கண்டிஷன், அதுக்காக பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ட்ராமான்னு வச்சுக்கலாம். ஏதாவது ட்ராமாட்டிக் இன்ஜுரி ஆயிடுச்சு. ட்ராமாட்டிக் இன்ஜுரி என்ன, ட்ராமா அப்படின்னா என்னன்னா ஆக்சிடென்ட் ஆகுறது ஓகேங்களா. இன்ஜுரி ஏதோ ஆக்சிடென்ட் ஆனதுனால ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, ஒரு காயம் ஆயிருக்கு. காயம்னா இது ஜஸ்ட் எப்படி சொல்றது, மேலோட்டமா மட்டும் இல்ல, டீப் லெவல்ல ஒரு பெரிய ஃப்ராக்சர் மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆனதுனால பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அப்படின்னா இது கண்டிப்பா அந்த ஹெச்ஐவிக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. ஏன்னா அந்த ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம், இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுன் ஆகுறதுனால எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பாகி ரொம்ப அதிகமா ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இது வந்து வெஹிக்கல் மோதிக்கிட்டதுனாலயோ இல்ல அவங்களே ஏதோ வேற ஒரு விபத்துனால ஆன ஒரு இன்ஜுரிக்காக ஒரு ப்ராப்ளத்துக்காக வர்றாங்க. இதுக்கும் இம்யூன் சிஸ்டத்துக்கும் ஹெச்ஐவிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது, அதுதான் அன்ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி கோட் பண்ணணும், எதை முதல்ல கோட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த கைட்லைன் சொல்றாங்க. ஸோ இப்படி வந்து ட்ராமாட்டிக் இன்ஜுரிக்காக ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகுறாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸும் இருக்கு. அப்போ நம்ம எப்படி கோட் பண்ணணும்னா, எந்த ரீசனுக்காக அட்மிட் ஆனாங்களோ அந்த
அன்ரிலேட்டட் கண்டிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ட்ராமாட்டிக் இன்ஜுரி ஃப்ராக்சர் கோடு. அந்த கோடை வந்து என்ன உங்களுக்கு ஃப்ராக்சரோ என்ன இன்ஜுரியோ அந்த கோடை ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிட்டு பிரின்சிபல் டயக்னோசிஸாவோ இல்லை பிரைமரி டயக்னோசிஸாவோ அட்மிட் டயக்னோசிஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து செகண்டரி டயக்னோசிஸ், அதாவது அடுத்தடுத்து கொடுப்போம் இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம செகண்டரி டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த செகண்டரி டயக்னோசிஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். HIV சீக்வன்சிங் கைட்லைன்ல தேர்டா பார்க்க போற கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் த பேஷண்ட் இஸ் நியூலி டயக்னோஸ்ட், அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து புதுசா HIV அதாவது எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது எப்படி வந்து அந்த சீக்வன்சிங், எப்படி நமக்கு வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறது, எதை ஃபர்ஸ்ட் பிரைமரியா கொடுக்கறது, பிரின்சிபலா கொடுக்கறது, எதை செகண்டரி கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கைட்லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை பேஷண்ட்டுக்கு வந்து நியூவா புதுசா அந்த ஹெச்ஐவியை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பதான் அப்படின்னாலோ, இல்ல இதுக்கு முன்னாடி அட்மிஷன்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல என்கவுண்டர் ஃபார் ஹெச்ஐவி கண்டிஷன் அதுவோ, இது எதுவுமே irrelevant டு தி சீக்வென்சிங் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒன்றும் பெருசா கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவைக்கூடாது, நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இதுல என்ன சொல்றாங்க மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், புதுசா கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி, இது வந்து நாங்க வந்து சீக்வன்சிங் இந்த கன்ஃபார்மா நம்ம கொடுக்க முடியாது, இதை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், இதை தான் செகண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எதனால அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ரீசன் ஃபார் த அட்மிஷன், எதுக்காக வந்திருக்காங்க, எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. அந்த காரணத்தினால இந்த இடத்துல சீக்வென்சிங் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது irrelevant அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு போன சினாரியோ, அதாவது போன சீக்வென்சிங் கைட்லைன்ஸ் பார்த்தோம்ல, ரெண்டு பார்த்தோம். ஒன்னு வந்து ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷனுக்கு வந்ததுனால அதை பீடிஎக்ஸா கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு ஹெச்ஐவி அன்ரிலேட்டட் கண்டிஷனுக்காக வந்ததுனால அது அன்ரிலேட்டட் கண்டிஷன், ஸோ அன்ரிலேட்டட் கண்டிஷனை பீடிஎக்ஸா கொடுங்க, எய்ட்ஸ் கோட வந்து செகண்டரியா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இதுல வந்து எதுக்காக வந்திருக்காங்க, என்ன ரீசன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல, புதுசா டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து மேபி வேற ஒரு டிசீஸ் ப்ராப்ளம்காக ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி எதேர்ச்சியா அப்ப கண்டுபிடிச்சதா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்போ இந்த என்கவுண்டர்ல எய்ட்ஸுக்கு ட்ரீட் பண்றதுக்காகவே போய் அட்மிட் ஆனாலும் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கண்டிஷனுக்காக ட்ராமா மாதிரி கூட போயிருந்திருக்கலாம். ஸோ அந்த சினாரியோ வந்து எக்ஸாக்டா என்னன்னு நமக்கு கிளியரா இல்லாததுனால, இந்த மாதிரி பேஷண்ட் நியூலி டயக்னோஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது எந்த ரீசனுக்காக அட்மிட் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து டயக்னோசிஸ் டிசீஸ்க்குரிய கோட்ஸ் கொடுத்துக்கோங்கப்பா. ஹெச்ஐவி மீட் ஆச்சு, எய்ட்ஸ் மீட் ஆகுது, பீடிஎக்ஸா முதல்ல ஃபர்ஸ்டா அசைன் பண்றதுக்கு பிரின்சிபல் டயக்னோஸ்க்கு அது மீட் ஆகுது, அதுக்காக தான் அட்மிட் பண்றாங்க, அது ரிலேட்டட் கண்டிஷனுக்காக தான் அட்மிட் ஆகுறோன்னா அதை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது வேற எந்த டிசீஸ்க்காக எந்த காரணத்துக்காக அட்மிட் ஆகுறாங்களோ அதை கொடுத்துக்கோங்க. சீக்வன்சிங் ஃபர்ஸ்ட் பிரைமரி பிரின்சிபல் டயக்னோசிஸா கொடுத்துக்கோங்க, ரிமைனிங் இருக்கிறத வந்து செகண்டரியா கொடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த டிசிஷனை நம்ம தான் எடுக்கணும் அப்படிங்கறதான் இந்த கைட்ல இருந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற கைட்லைன் வந்து ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி வந்து எப்படி கோட் பண்ண போறோம் அப்படின்னு தான். ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி ஒரு பேஷண்ட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்கு நம்ம கொடுக்க போற கோட் வந்து Z21 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இப்போ எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அல்லது சிம்டமேட்டிக் ஹெச்ஐவி இருந்துச்சுன்னா B20 இந்த கோட் நம்ம கொடுப்போம். ஒருவேளை எய்ட்ஸ் இல்லாம வெறும் ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி, எந்த சிம்டமேட்டிக்கா இல்லாம ஏசிம்டமேட்டிக், ஏன்னா என்னன்னா ஆப்சென்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் ஏசிம்டமேட்டிக் அந்த மாதிரி ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு Z21 இதுதான் மெடிக்கல் கோடா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த Z21 ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி அந்த கோட் வந்து எந்த மாதிரி டைமிங்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் இல்லாட்டி ஹெச்ஐவி டிசீஸ், அப்படி இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் எல்னஸ், ஏதாவது ஹெச்ஐவி ரிலேட்டட் அந்த டிசீஸ் சிம்டமேட்டிக் ஹெச்ஐவி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரிலேட்டட் டிசீஸ் லைக் கப்போசி சார்கோமா, அதுக்கப்புறம் லிம்ஃபோமா, அதுக்கப்புறம் கேண்டிடியாசிஸ், ஸோ அந்த மாதிரி டிசீஸ் ஏதாவது இருக்கு, அப்புறம் இல்லாட்டி இந்த ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து பிசிஷியன் சொல்றாங்க இந்த டிசீஸ் வந்து ஹெச்ஐவினால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்ல இந்த B20 கோட் பண்ணிக்கலாம். Z21 வந்து கோட் பண்ணக்கூடாது. எப்ப Z21 கோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
வெறும் ஹெச்ஐவி பாசிட்டிவ், நோன் ஹெச்ஐவி, ஹெச்ஐவி டெஸ்ட் பாசிட்டிவ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி எந்த சிம்டமும் இல்லை, சிம்டமேட்டிக் ஹெச்ஐவி அந்த மாதிரியே கூட சில டாக்குமெண்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமிங்ல இந்த Z21 யூஸ் பண்ணணும். எய்ட்ஸ், ஹெச்ஐவி டிசீஸ், ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து ஹெச்ஐவினால வந்துச்சு. இப்போ வெறும் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல டாக்டர் என்ன டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேற ஒரு டிசீஸ் கொடுத்து அந்த டிசீஸ் வந்து இந்த ஹெச்ஐவினால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்னன்னா அதுவும் ஒரு சிம்டமேட்டிக் மாதிரி மாறிடும். ஸோ அப்போ வந்து இந்த B20 வந்து நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் கிளியராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். குழப்பிக்க வேண்டாம். B20 வந்து வெறும் எய்ட்ஸ், ஹெச்ஐவி டிசீஸ். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். இது கொடுக்கும் பொழுது கொடுப்போம். ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும் பொழுதும் இல்லை இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும், நோன் ஹெச்ஐவி. ஸோ இந்த வேர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கும் பொழுது நம்ம Z21 வந்து கொடுப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கைட்லைன். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன். இது வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல உங்களுக்கு கேட்பாங்க. நம்ம இப்போ சார்ட்லாம் பண்றோம் இல்லைங்களா, ஒரு பேஷண்ட்டோட டாக்குமெண்ட் வச்சு நம்ம கோட் பண்றோம் இல்லைங்களா, நம்ம மெயினா வந்து இந்த கைட்லைன்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னது. ஸோ இந்த கைட்லைன் எப்போ வந்து Z21 கொடுக்கணும், எப்போ B20 கொடுக்கணும், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வேற யாருக்கிட்டுமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்டர்வியூல கூட கேட்கலாம். இப்போ ஓகே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சினாரியோ சொல்றாங்க, நோன் ஹெச்ஐவின்னு இருக்கு, அதை நீங்கள் எய்ட்ஸா எடுத்துப்பீங்களா, B20 கோட் கொடுப்பீங்களா, இல்லை Z21 கொடுப்பீங்களா, எப்போ Z21 கொடுப்பீங்க, எப்போ B20 கொடுப்பீங்க, அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி மட்டும்தான் இருக்கு, ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அப்படியே சொல்லிட்டே வருவாங்க என்னென்ன ஹிஸ்டரி இருக்கு அப்படின்லாம். அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் கப்போசி சார்கோமா இருக்கு, ஆனா வந்து இங்க எய்ட்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அப்படி இல்லாட்டி ஹெச்ஐவி டிசீஸ்லாம் எதுவுமே சொல்லவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைமிங்ல நீங்க எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஐவி சொல்லிட்டாங்க, ஆனா அந்த ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன் இங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, கப்போசி சார்கோமா எங்க வேணாலும் சொல்லியிருக்கட்டும், அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கு. ஸோ இப்போ ஆக்டிவா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு சிம்டமேட்டிக்கா மாறிடுச்சு, இந்த ஹெச்ஐவி வந்து ஆக்டிவா மாறிடுச்சு. ஸோ அதனால இப்போ நம்ம அதை என்ன கன்சிடர் பண்ணுவோம், சிம்டமேட்டிக் ஹெச்ஐவியா கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா அதுக்கு B20 கோடு வரும். இல்லை எய்ட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ரெண்டுமே ஒன்று தான், சிம்டமேட்டிக் ஹெச்ஐவி, எய்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன கோடு கொடுப்போம், B20 கோடு கொடுப்போம். அப்போ இங்கே வந்து Z21 நம்ம கொடுக்க மாட்டோம். வெறும் ஹெச்ஐவியே சொல்லியிருந்தாலும் ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன் இங்கே இருக்கு, அப்போ நம்ம வந்து B20 தான் கொடுப்போம். அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி அந்த இன்டர்வியூல ஆன்சர் பண்றதோ இல்லை அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதோ, குறிப்பா நம்ம சார்ட் ஒரு பேஷண்டோட டாக்குமெண்ட்ல படிச்சு பார்த்து அந்த சார்ட்ல எப்படி நம்ம கோடு வந்து நம்ம அசைன் பண்றதோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதனாலதான் இந்த பேசிக்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது வந்து ஏதாவது குழப்புற மாதிரி இருந்தா கூட திரும்ப நீங்க வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க, இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிட்டி கொடுப்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து இப்போ உங்களுக்கு சீக்வன்ஸ் பண்ணி சொல்றதெல்லாம் எனக்கு இருக்கிற ஐடியாஸ் வச்சு, ஓகே இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு என்னோட புரிதல்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் சொல்றது ஏதாவது குழப்பமா இருந்தா கூட நீங்க எனக்கு அதை பின் பாயிண்ட் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. டெஃபினட்டா நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும், இன்னும் எப்படி ஈஸியா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து. ஆல்ரெடி இன்னும் 4 ஹெச்ஐவி கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோல வந்து கவர் பண்ணலாம். அதோட அந்த ஹெச்ஐவி கைட்லைன்ஸ் முடிஞ்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.